அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தலைமையில் கடந்த 2011ஆம் ஆண்டு பதவியேற்ற அதிமுக அரசு இன்று 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி பதிவு செய்த வெற்றிகள் மற்றும் தோல்விகளை அலசி ஆராய்கிறது இந்த தொகுப்பு. கடந்த 2011ஆம் ஆண்டு மே 16ஆம் தேதி 3வது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஜெயலலிதா. முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் முக்கிய திட்டங்களில் ஒன்றான ஏழை மணப்பெண்களுக்கு மாங்கல்யம் செய்ய அரை சவரன் தங்கம் இலவசமாக வழங்கப்படும் என்ற உத்தரவில் முதல் கையெழுத்திட்டார் அவர். அதிமுக ஆட்சியின் தொடக்க ஆண்டின் முக்கிய அம்சங்களில் ஒன்றாக பொது விநியோக திட்டத்தின் கீழ் அரிசி பெற தகுதியுடைய குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்பட்டது. மிகவும் வறிய குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 35 கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்பட்டது. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 1,86 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்தன. முதியோர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற பெண்கள் மற்றும் கைம்பெண்களுக்கு 500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்த நிலையில் அந்த தொகை 1000 ரூபாயாக உயர்த்தப்பட்டதால் பல்லாயிரம் பேர் பயனடைந்தனர். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தால் அதிமுக அரசு மாணவர்களின் பாராட்டை பெற்றது. அதிமுக அரசால் கொண்டுவரப்பட்ட விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம் ஒட்டுமொத்த தமிழக இல்லத்தரசிகளின் பெருவாரியான ஆதரவை பெற்றது. நில அபகரிப்பு தடுப்புச் சட்டத்தை இயற்றி அந்த வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றங்களை அமைத்து பல 100 ஏக்கர் நிலங்களை மீட்டது அதிமுக அரசு. இதேபோல் ஏழை விவசாயிகளுக்கு கறவை மாடு மற்றும் ஆடுகள் வழங்கும் திட்டம் கிராமப்புறங்களில் பல ஆயிரம் குடும்பங்கள் செழிக்க வழிகோலியது. இதேபோல் விரிவுபடுத்தப்பட்ட மருத்துவ காப்பீட்டு திட்டமும் வரவேற்பை பெற தவறவில்லை. அதன் பின்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட அம்மா உணவகங்களில் தமிழகம் முழுவதும் மக்கள் மொய்க்க தொடங்கினர். அதனைத் தொடர்ந்து அம்மா குடிநீர், அம்மா மருந்தகம், அம்மா சிமெண்ட் ஆகிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. கடந்த 4 ஆண்டுகால ஆட்சியில் முத்தாய்ப்பான சாதனைகளில் காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பை அரசு இதழில் வெளியிட வைத்ததை முதன்மையானதாக கருதலாம். இனி தமிழக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் சந்தித்த சோதனைகளை இப்போது பார்ப்போம். சமச்சீர் கல்வியை அடியோடு எதிர்த்ததால் உச்சநீதிமன்றத்தின் கதவை தட்டியது திமுக. அதனால் உடனே தமிழகம் முழுவதும் சமச்சீர் கல்வியை அமல்படுத்த 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். இது அதிமுக அரசுக்கு பெரும் சறுக்கலாக பார்க்கப்பட்டது. சென்னை அண்ணா நூலகத்தை குழந்தைகள் மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் என்ற அரசின் அறிவிப்புக்கும் முட்டுக்கட்டை விழுந்தது மற்றும் ஒரு சறுக்கல். ஓமந்தூரார் தோட்ட வளாகத்தில் உள்ள புதிய தலைமைச் செயலக கட்டிடத்தை மருத்துவமனையாக்கியது ஒரு வகையில் சாதனைதான் என்றாலும் தொடக்கத்தில் இதற்கான அதிருப்தி அலைகள் தமிழகம் முழுவதும் எழுந்தன. திமுக ஆட்சியில் பணி நியமனம் செய்யப்பட்ட 13,000 மக்கள் நலப்பணியாளர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் அல்லாமல் நேரடியாக தேர்வு செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் பந்தாடப்பட்டதும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. ஊதிய ஒப்பந்தம் இழுபறி காரணமாக போக்குவரத்து தொழிலாளர்கள் செய்த வேலை நிறுத்தம், அரசு உயரதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதையும் பலர் விரும்பவில்லை. கிரானைட் குவாரிகள் முறைகேடு விவகாரத்தில் தமிழக அரசை உயர்நீதிமன்றம் கண்டித்தது ஆகியவை சறுக்கல் பட்டியலில் இடம்பெறுகின்றன.